இருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களிட இந்த இளம் சமுதாயம் ஏன் ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளான ஒரு சமுதாயமாக, அல்லது ஏன் நாங்கள் ஆய்வுகளை செய்ய வேண்டும், அல்லது இந்த ரிசர்ச் அப்படி என்றா என்ன, இது நாங்கள் கட்டாயம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா எங்களோட தமிழ் பேசும் சமுதாயம் இன்றைக்கு எங்கள் மத்தியில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் தொடர்பான தெளிவான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளோ அல்லது அந்த ஆய்வு முடிவுகளோ எங்கள் மத்தியில இல்லை. நாங்கள் ஒவ்வொரு விஷயங்கள், உதாரணத்துக்கு கல்வித்தரத்துல நாங்கள் பின்னால நிற்கிறோம் என்றோம், போதைப்பொருள் பாவனை எங்களோட சமுதாயத்தில் கூடியிருக்கின்றோம். ஆனால் அதை ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து யதார்த்தமாக அதை நாங்கள் நிரூபிக்கல. பொதுவாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதை வெளிப்படுத்துகிறோம். ஒரு இடத்துல ஒரு ட்ரக்ஸ் விஷயம் ஒன்று ஒரு ஸ்கூலில் படி பட்டிச்சேன்னா உடனடியாக நாங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். இங்கே ட்ரக்ஸ் கூடிட்டு, இந்த ஸ்கூலில் ட்ரக்ஸ் கூடிட்டு. ஆனால் நாங்கள் அதை ஆய்வு செய்கிறது இல்லை. அது உண்மைதானா, யதார்த்தமாக இத்தனை பெர்சன்டேஜ் தான் அப்படியான ஒரு இஷ்யூ வந்திருக்கா, எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்ல இந்த இஷ்யூ வருகுது, இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்க்கறதில்லை. அப்ப எங்களால யதார்த்தமான ஒரு சயின்டிபிக் முடிவுகளை எங்களோட சமுதாயத்துக்கும் அதே மாதிரி எங்களோட சமுதாய நலன்ல ஆர்வம் உள்ள நபர்களுக்கும் முன்வைக்க முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அப்ப நாங்கள் கட்டாயம் இதை ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவைக்கு உள்ளாகிறோம். இதை யார் செய்யலாம்? இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இன்றைக்கு கல்வி புலங்கள்லையும் சரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கக்கூடிய படிச்ச ஒரு சீனியர் லெக்சரர் லெவலில் இருக்கக்கூடிய பலர் ஆய்வுகளை செய்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்குமான இடைவெளி என்றது பெரிய அளவில் இருக்குது. அவங்க ஒரு எலைட் மனநிலையிலிருந்து இந்த ஆய்வுகளை செய்யும் பொழுது இந்த சமுதாயத்தின் அடிப்படைகள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு போகுது. ஆனால் இதை யார் செய்யலாம் என்று சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய இளம் சமுதாயம். அந்த இளம் சமுதாயம் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் அடிமட்டங்களோட வேலை செய்கிற நபர்கள். அவர்கள் இந்த ஆய்வுகளை செய்யும் போது அந்த ஆய்வுகளின் முடிவுகள் யதார்த்தமானதா தர்க்க ரீதியான முடிவுகளாக இருக்கு. அப்ப நாங்கள் இங்க செய்ய வேண்டியது யாருண்டா இளம் சமுதாயம். அந்த இளம் சமுதாயம் இந்த ஆய்வுகள் தொடர்பான விடயங்களை கையில் எடுக்கணும். குறிப்பா நாங்கள் ரிசர்ச் எடுத்தோம்னா எங்களோட சமுதாயத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஷயம், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், சில நேரங்களில் எங்களால் அதை செய்ய முடியாது என்று நாங்கள் அதை விவரிக்கிறோம். அப்படி இல்லை. இன்றைக்கு பார்த்தோம்னா சில ஆசிரியர்கள் சில பாடசாலைகள்ல மாணவர்களை ஊக்குவிச்சு சின்ன சின்ன ஆய்வுகளை செய்து வெளியிட்டு இருக்கணும், நல்ல சிந்தனை உள்ள ஆசிரியர்கள். அதே மாதிரி இன்றைக்கு ஏலெவல் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பல்கலைக்கழகம் முடிச்ச பிள்ளைகள், நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா நீங்க சின்ன சின்ன ஆய்வுகளை செய்யலாம். இது ரெண்டு விதத்துல உதவும். ஒன்று, இந்த சமுதாயத்துக்கான விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்யப்பட்ட விளைபலன்களை தரும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை தரும். ஆய்வு செய்யறதுக்கான உங்களோட ஆய்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆய்வுகளூடாக உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. அந்த அடையாளம் உங்களோட தொழில்துறைக்கோ அல்லது அடுத்த உங்களோட ப்ரமோஷன்ஸ்களுக்கோ உங்களோட எதிர்காலத்துக்கோ அது உதவும். அப்ப நீங்கள் கட்டாயம் இந்த ஆய்வுன்ற விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இதுல ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, ஓகே, எங்களோட தமிழ் சமுதாயங்களுக்குள்ள ஆய்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. நாங்கள் உண்மையாக சொல்ல போனோம்னா நாங்கள் லேப் பேஸ்ட், அதாவது பரிசோதனை ரீதியான ஆய்வுகள் அல்லது பரிசோதனை கூடத்தில் செய்ய வேண்டிய ஆய்வுகளை விட சமூக மட்டங்களில் செய்ய வேண்டிய ஆய்வுகள் நிறைய நாங்கள் செய்ய வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கோம். அப்போ சமூக மட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆய்வுகளை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். உங்களால் இன்னையில உங்களுக்கு தெரிஞ்ச துறைகள்ல எடுங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. கைட் பண்றதுக்கு நிறைய படிச்ச லெக்சரர் கிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அல்லது நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸோட நீங்க செய்யலாம், அதை நீங்க வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்தல அது பெரிய ஒரு பயனுள்ள விஷயமா அமைய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்க. குறிப்பா நாங்கள் இப்ப தளம் அமைப்பால இந்த நோக்கத்தை கொண்டு ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், இன்சைட் என்ற ஒரு செயற்திட்டம். இந்த செயற்திட்டத்துல நாங்கள் கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 30 மாணவர்களை உள்ளிருக்க இருக்கிறோம். இது திருவோணமலையை மையப்படுத்தின, திருவோணமலையை நிரந்தர பதிவிடமாக கொண்ட மாணவர்கள் மட்டும்தான் இதுல இணைஞ்சு கொள்ள முடியும். இந்த செயற்திட்டத்துல உங்களுக்கு 3 மாதங்கள், முதல் 3 மாதங்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நேரடி வகுப்பு ஒன்று நடைபெறும். அதுல இந்த ரிசர்ச் எப்படி செய்கிறது, ஆய்வுகள் தொடர்பான விளக்கங்கள், அது தொடர்பான வெளிப்படுத்த செய்த திறன்கள், அதன் வெளிப்படுத்த ஆய்வுகளுக்குரிய விடயங்கள், கணக்கீடுகள் போன்ற விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வகுப்புகளில் சொல்லித்தரப்படும். அதற்கு பிறகு ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த 3 மாதத்திலையும் உங்களுக்கு சூமூடாக ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கு பிறகு அடுத்த 3 மாசமும் நீங்கள் ஒரு தலைப்புல ஒரு ஆய்வு ஒன்றை செய்து நீங்க சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இது ஒரு இலவச ப்ரோக்ராமாகவும், இது இந்த நோக்கம் உங்களை ஆய்வு செய்ய தூண்டுறதாகவும், இந்த சமுதாயத்துல ஆய்வுகள் செய்யப்படணும் என்றதுக்காகவும் இருக்குது.
இது தளமமைப்பால முன்னெடுக்க இருக்குது. இது வாரங்கள்ல ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளலாம். குறிப்பாக A-level முடிச்சுட்டு இருக்க பிள்ளைகள், அதே மாதிரி யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் அல்லது யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள். நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ட்ரிங்கோ உங்களோட நிரந்தர பதிவிடமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஜாயின்ட் ஆகலாம். இதன் முடிவில் உங்களோட ஆய்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கான உதவிகளையும் செய்து தருவோம். அப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சை செய்து வெளிப்படுத்துறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு நீண்ட பயனுள்ளதாக அமையும் என்றதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். மேலதிகமாக சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.